டியர்ஸ், இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை பொடி செய்ய போகிறேன். இது மாதிரி முருங்கைக்கீரையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை உதிரியாக நல்லா அதை எடுத்துட்டு மாஞ்சிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் நிழல் வனத்தில் ஒரு வெள்ளை துணியிலையோ இல்லை ஒரு நல்ல ஒரு இதில் நிழல் வனத்தில் காய வச்சிடணும். காய வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு 2-3 days காஞ்சிடும். காஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த பாருங்க, இது வந்து ஒரு கடாயில் போட்டு நல்லா இந்த முருங்கைக்கீரையை அதில் போடணும். லைட்டாக சூடு பண்ணிக்கணும், ரொம்ப சூடு பண்ணக்கூடாது. இந்த மரமரப்பு போக லைட்டாக இந்த ஈரம் இருந்தால் வீணாக போயிடும் இல்லையா, லாங் ஸ்டாண்டிங் இருக்காது. அதனால லைட்டாக வந்து நம்ம அந்த முருங்கைக்கீரையை வறுத்துக்கிறோம். ஜூம் பண்ணணும், லைட்டாக வறுத்துக்கணும். இது வந்து முருங்கைக்கீரை பொடி வந்து ரொம்ப வந்து ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குது. வந்து இம்யூனிட்டி பவர் நல்லா கிடைக்கும், அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, அந்த விட்டமின் ஏ இருக்குது, வெரி குட் ஃபார் ஹெல்த்து. இதை வந்து சாதத்தில் பிசிஞ்சு சாப்பிடலாம். இந்த பொடியை வந்து நம்ம வந்து சாதத்தில் கூட பிசிஞ்சு சாப்பிடலாம், இல்லை இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணலாம், எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த பாருங்க, வறுக்கும் போதே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நறுமணம் வரும், நல்ல குட் ஸ்மெல் வரும். வந்து இந்த மாதிரி பாருங்க, இது நல்லா அந்த லைட்டாக ஒரு 2-3 minutes நீங்கள் இப்படி லைட்டாக சூடு பண்ணலாம், சிம்மில் வச்சு நல்லா போட்டு மொரன்னு ஆகிடும். இந்த பாருங்க எப்படி இருக்கும், மொரமரப்பு வந்துடும். மொரமரப்பு வச்சு இப்போ தனியாக நீங்கள் இதை எடுத்து வச்சுட்டுருணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. லைட்டாக, ரொம்ப ஊற்றக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதில் வந்து இந்த பாருங்க உளுத்தம்பருப்பு கொஞ்சம், இந்த பாருங்க உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போடணும். கொஞ்சம் ஒரு 2 teaspoon. எனக்கு கை திட்டமாக போடுறேன்னா நீங்கள் என்ன குவான்டிட்டி எப்படிங்கிறத பார்த்துக்கோ. அதை பார்க்கும் 2 கைப்பிடி போடுறேன். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக இதை வதக்கி கொடுப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி விதை, தனியா கொஞ்சம் போடணும். தனியா அண்ட் தென் லைட் கொஞ்சோண்டு ஜீரகம், ரொம்ப போடக்கூடாது, லைட்டாக கொஞ்சோண்டு ஜீரகம் வாசனைக்கு. சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை. அண்ட் தென் கொஞ்சம் மிளகு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் மிளகு அதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டேன், வெடிக்கிறது. அண்ட் தென் வரமிளகா ஒரு 10 போடலாம். அந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு 10 போடணும். பிச்சு ஜீரகம் போட்டுட்டு லைட்டாக வதங்க. ஏன்னா மிளகு போடுறதுனால மிளகாவத்தல் ஒரு 8-10 போதும், ரொம்ப வேண்டாம். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இந்த பொடி எடுத்து பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் போட்டு லைட்டாக ஆட் பண்ணி லைட்டாக கொஞ்ச நாள், ரொம்ப நேரம் இல்லை, லைட்டாக கலர் மாறக்கூடாது, லைட்டாக உங்களோட ஒரு டே வதக்குங்க. அதில் வந்து இதை கொஞ்சம் லைட்டாக ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, இது கொஞ்சம் உப்பு, கல் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பெருங்காயம், என்ன வகை கட்டி பெருங்காயம் கூட போடலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த தூள் பெருங்காயம் எது வேணுமோ கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படியே ஆட் பண்ணிவிட்டு இவங்க கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். ஏன்னா கல்லுப்பு வந்து கொஞ்சம் வாட்டர் கண்டென்ஸ் இதில் இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக வறுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து லாங் ஸ்டாண்டிங்காக நீங்கள் வச்சுக்கலாம், வெளியில் ஸ்டோர் பண்ணி. கொஞ்சம் வறுத்தாச்சு, நல்ல வாசனை வருது. இது வறுக்கும் போதே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வருது. இது வந்து நீங்கள் சாதத்தில் இது பொடி பண்ணி இது கொஞ்சம் ஆறணும். இது பாருங்க, வறுத்து வச்சாச்சு. ஜூம் பண்ணுமா, இந்த பாருங்க இதெல்லாம் வறுத்து வச்சாச்சு. இது வறுத்து வச்சதுக்கப்புறம் இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இது கொஞ்சம் ஆறணும். ஆனால் கொஞ்சம் நிறைய ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஜாரில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ போட்டு அரைக்க போகிறேன். அப்படி ரொம்ப கொரகொரப்பாக இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமையும் இந்த மாதிரி அரைக்கணும். இதை வந்து இந்த முருங்கைக்காய் பவுடர் இது வந்து சாதத்தில் போட்டு நெய் போட்டு சுடுற சாதத்தில் நல்லா சாப்பிடலாம், குழந்தைகளுக்கு ஊட்டி விடலாம், வந்து நீங்களும் சாப்பிடலாம். ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில், லைக் அயன் கண்டென்ட்ஸ், கால்சியம், அண்ட் தென் ரொம்ப நல்லது உடம்புக்கு, இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் நல்லது. சடனாக இங்கே வெளில போயிட்டு வர சமைக்க முடியல அப்படின்னா ஒரு சாதத்தை குக்கரை வச்சுட்டு சாப்பிட்டுடலாம். ஸோ வெரி குட் ஃபார் ஹெல்த்து. ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல். Keep supporting, subscribe my channel. Thank you.